லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த பார்த்திபா, சரி எல்லாரும் இருங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. நான் போய் ஏதாவது ஸ்வீட் பண்றேன், எல்லாரும் சாப்பிடலாம். சரி. நான் ஆசைப்பட்ட மாதிரி ரஜினியையும் பார்த்திபனையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. ரஜினி, நான் சொல்லிட்டேன் பத்மாமா, எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன். சும்மாவா சொன்ன? நல்லா அடிச்சு சொன்னியே. பத்மாமா, அவ இன்னொரு கண்ணத்தை காமிச்சிட்டு சிரிச்சிட்டு நின்னான் பாரு. பாக்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதை விட சந்தோஷமான ஒரு நாள் என் வாழ்க்கையில இருக்கவே முடியாது. ரஜினி, நீயும் பார்த்திபனும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஆமா, உங்க வேண்டுதல் தான் நிறைவேறிடுச்சே, இன்னும் என்ன வேண்டிட்டு இருக்கீங்க? நிறைவேத்தி கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கடவுளுக்கு கடன் பட்டிருக்கம்மா. என்ன பத்மாமா இது? மேல்மருவத்தூருக்கு நடந்தே வந்து முந்தான காணிக்க செலுத்துறதா வேண்டியிருக்கேன். அவ்வளவு தூரமா நடந்தா? என்ன பத்மாமா, ஏன் அப்படிலாம் வேண்டிக்கிறீங்க? நீ பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமா ரஜினி? உனக்காக தான், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப தான் பீத்திக்காத. ரஜினி நல்லா இருக்கணும்னு நீ மட்டும் தான் வேண்டிக்கிட்டியா? நானும் தான் வேண்டி இருக்கேன். மா, என்னடி, உனக்காக நான் எவ்வளவு வேண்டி இருப்பேன்? நான் உன்னை பெத்தவ. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்க மாட்டேனா? நான் அவங்களையே ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீயும் ஏமா? ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் அது வந்து நம்ம கோவில்ல 108 தடவை அடி பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டி இருக்கேன்டி. என்ன பாக்குற? மேல்மருவத்தூருக்கு நம்ம நடந்தே போறோம். இவ வேண்டுதல் இவ்வளவுதானு பாக்குறியா? அக்கா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லக்கா. நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? ஏற்கனவே எனக்கு பதிலா நெருப்புல இறங்கி நல்ல பேர் வாங்கினவ தானே நீ. ஐயோ அம்மா, நீ வேற. 2 பேரையும் எதுவுமே பண்ண வேண்டாம் தான் நான் சொல்றேன். நீங்க என்னன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ரஜினி, நான் வேண்டி இருக்கேன். 11 நாள் ஒரு பொழுது சாப்பிட்டு 108 தடவை அடி பிரதட்சணம் பண்ண போறேன். மா, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில ஏமா இப்படிலாம் வேண்ட? இங்க பாரு, என் மனசுல இருக்கிற சந்தோஷத்துக்கு உடம்புல ஒண்ணும் பண்ணாதடி. நீயும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழணும்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நான் தான் உன்னை பெத்தவடி, மறந்துடாத. பத்மாமா, அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்ச, என்ன ரஜினி இது? அக்கா இப்படி மாறணும்னு தானே நம்ம ஆசைப்பட்டோம். இது வரைக்கும் என்னென்னமோ திட்டிருக்காங்க.
அதுக்கே நான் கவலைப்படல. உன் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டு போறாங்க. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இதோ வரேன் மாப்ள. சொல்லுங்க மாப்ள. லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏன் மாப்ள, இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? நீங்க சொன்ன அதே கடையில் தான் வாங்கினேன். சரி சரி. இங்க வாங்க. லிஸ்ட்ல எழுதுனதெல்லாம் சரியா கேட்டு வாங்கிருக்கீங்கல்ல? அண்ணா இங்க வாங்கண்ணா. ஸ்வீட் இருக்கா பாரு. சொல்லு, என்ன பார்த்திபா? எதுக்குண்ணா நீங்க கடைக்கு போயிட்டு வந்தீங்க? என்கிட்ட சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. என்ன பார்த்திபா, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உனக்காக நான் இந்த ஏற்பாட்டை கூட பண்ண மாட்டேனா? இருக்கா? எனக்கா? எனக்கு என்ன ஏற்பாடு பண்றீங்க? உனக்குன்னா உனக்கு இல்லப்பா, உனக்கும் ரஜினிக்கும். என்ன மாப்ள, லிஸ்ட்ல உதிரி மல்லிப்பூ மட்டும் மிஸ் ஆயிருக்கு. நீங்க போய் அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? போய் வாங்கிட்டு வந்துடாத்த. அப்புறம் மாப்ள, ரூம் டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சா? அதெல்லாம் பண்ணியாச்சத. சரிங்க மாப்ள. அக்கா, என்ன ஏற்பாடு பண்றாங்க தெரியலையே. இரு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். போயிட்டு வந்துடாத்த. இப்பவே போறேன். சரி, உள்ள கொண்டு வா. சரி பார்த்திபா, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா உட்காருங்கண்ணா. என்னென்ன லிஸ்ட்? மல்லிப்பூ டெக்கரேஷன்லாம் எதுக்கு? அது வந்து பார்த்திபா, இன்னைக்கு தான் நீயும் ரஜினியும் மனசார சேர்ந்திருக்கீங்க. அதான் அத்தை உங்களுக்கு இன்னைக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் என்ன ரெடி பண்றீங்க? ஐயோ அட, அதான் பார்த்திபா. அதானா? அட போப்பா, எனக்கு வெக்கமா இருக்குது. அக்கா, இந்த ஆள் எதுக்கு இவ்ளோ வெக்கப்படுறாரு? ஐயோ அக்கா, இவங்க ஒண்ணு சேர்ந்தவே தாங்க முடியல. இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேறயா? என்னால இந்த கஞ்சாவை எல்லாம் பார்க்க முடியல. உனக்கு என்ன பண்றது? அண்ணா சொல்லிட்டு வெக்கப்படுங்கண்ணா. ஐயோ, என்ன இவன் சின்ன புள்ள மாதிரி கேள்வி கேட்கறானே. என்ன இத பத்தி எல்லாம் கேட்காதப்பா, வெக்கமா இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா 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 அண்ணா. என்னவா இருக்கும்? ஏன் என்னால பண்ண முடியாது? இந்த ராதிகா நினைச்சா எல்லாம் முடியும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா? நானும் பண்றேன் ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு. பாப்போம். ரஜினி, சொல்லுங்க பத்மா. என்ன பண்ற? லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு போறேன் பத்மாமா. லைட்டாலாம் ஃப்ரெஷ் ஆக வேண்டாம். இந்தா மஞ்சள் சந்தனம்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சிட்டு வா. அப்புறமா ரூமுக்கு போலாம். ரஜினி, ஜோசியர் குளிச்சு கொடுத்த நேரத்துக்குள்ள ரெடி ஆகணும். இந்தா. மா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன இதெல்லாம்? ஆரத்தி எடுத்து ஜோடியா வந்தாச்சு, பால் பழமும் கொடுத்தாச்சு. அது மாதிரி இது ஒரு சம்பிரதாயம் தான். பத்மாமா, இங்க பாரு, பேசிக்கிட்டு இருக்க இது நேரம் இல்ல. போ
போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து இந்த புடவைய கட்டிக்க. இந்த அம்மா போன்னு சொல்றோம்ல, இத புடி புடி. அம்மா போடி. போ, இந்தா புடி. போ. போ. போமா. வாங்க போலாம். வா. பார்த்திபா, வாங்கண்ணே. பரவாயில்லையே, நான் சொல்றதுக்கு முன்னாடியே குளிச்சு ரெடி ஆயிட்டு போல் இருக்கு. அண்ணா டயர்டா இருந்துச்சு, குளிச்சேன். இதுல நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? பாத்தியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசி என்னையே ஏமாத்துறியா? உங்களையே ஏமாத்துறேனா? ஏய், நீ பேச்ச மாத்தாத. நான் என்ன பேச்ச மாத்துறேன்? ஏய், என்ன பண்ண போற? சட்டைய போட போறேன். அட அத குடுப்பா. இதெல்லாம் நீ போடக்கூடாது. இந்தா, இதைத்தான் நீ போட்டுக்கணும். இதையா? என்னென்ன சொல்றீங்க? என்ன வச்சு காமெடி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா? உன்னை என்னமோ நினைச்ச, நீ என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்போ உனக்கு இன்னும் புரியலையா? அண்ணா தயவு செஞ்சு நேரடியா விஷயத்த சொல்லுங்கண்ணா. அட என்னப்பா நீ, ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. அங்க ரஜினிக்கும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் தம்பி பார்த்திபனை நான் ரெடி பண்ணி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன பார்த்திபா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் பார்த்திபா. ஹலோ, இந்தா இந்த வேட்டி சட்டை போட்டுக்கோ. அண்ணா இத பாரு, வெக்கப்படுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. இத புடி, கெட் ரெடி. அட புடிப்பா, போட்டு ரெடியாகு, நான் வந்துடுறேன். என்ன வெக்கத்தை பாரு. ரஜினி, புடவை கட்டி ரெடி ஆயிட்டியா? பத்மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு இப்ப இவ்ளோ பெரிய ஏற்பாடுலாம் பண்றீங்க? என்னம்மா நீ? அதெல்லாம் அப்படித்தான். நீ ஒன்னும் சொல்லாத. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ கேளு. ஆமா ரஜினி, அக்கா சொல்றதுதான் சரி. நீ உட்காரு, நான் அலங்காரம் பண்ணி விடுறேன். அலங்காரமா? அதெல்லாம் இருக்கு. பத்மாமா சொன்னா கேளுங்க, அதெல்லாம் வேண்டாம். பேசாதன்னு சொன்னல. நீ முதல்ல உட்காரு. வா வா, வந்து உட்காரு. வா வா. பாத்தியாக்கா, அவன் நினைச்சத சாதிச்சிட்டால. இதெல்லாம் மாமாவால. நான் அந்த மொபைலை ஒளிச்சுதான் அதிகா வச்சிருந்தேன். எப்படி அந்த மனுஷன் கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. இருக்கட்டும், அவருக்கு நல்லா இருக்கு. அண்ணா அட என்ன இருங்கண்ணே. பண்ணி? கூச்சப்படாம தள்ளாதீங்கண்ணா. போப்பா. போ. கண்டுக்காத, போ. அண்ணா என்ன அண்ணன்? அட போப்பா. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். அங்க என்ன பாக்குற? போ. போப்பா.
கதவு முடிக்க. அண்ணா கொன்றுவேன் போ. கதவு முடிக்க. சங்கரி, பாலை காய்ச்சி வச்சிட்டியா? எல்லாம் காய்ச்சியாச்சு, அங்கதான் இருக்கு. ரஜினி, ரஜினி, இந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பால் சம்பா வாங்கிட்டு போ ரஜினி. நல்லா இருக்கணும். 16 பெற்று பெருவாழ் வாழணும். போமா ஓடி. இரு, அவருக்கு இருக்கு.
ரஜினி, ஏங்க என்ன பண்றீங்க? புருஷன் காலில் விழுந்து கும்பிடணும்னு வெளியே சொன்னாங்க. அட நீங்க வேறங்க. அவங்க தான் சொன்னாங்கன்னா நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க யாரு? ரஜினி. எப்படி இருக்கணும்? கெத்தா இருக்க வேணாமா? நான் உனக்கு நல்ல மனைவியா இருக்கணும் பார்த்திபா. காலில் விழுந்தாதான் நல்ல மனைவின்னு உங்களை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். எப்போ? இப்போ போய் வெளியில கேட்டுட்டு வர போறியா? இதுதான் ஏன் ரஜினி. என்னது? இல்ல, இனிமேலாம் நான் பயப்பட மாட்டேங்க. ஏன் ரஜினி தான். ஏன் ரஜினி தானேங்க? ஏன் ரஜினி தானே? சொல்லுங்க, ஏன் ரஜினி தானே? அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன வாங்க போங்கன்னு சொல்லாத. வா போன்னு சொன்னா போதும். ஐயோ வேண்டாங்க, அது ரொம்ப கஷ்டம் எனக்கு.